பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, அரை துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இங்கே பன்னீரை ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே கடாயிலேயே சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.